சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ எதுக்கு அவசரப்படுற? ஏய் 8 லட்சம் ரூபா சாமி, நான் என்ன பண்ணுவேன்? சார், உங்க பணம் இங்க மிஸ் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. உங்க கூட வந்தவங்க தான் கவனிக்காம அதை எடுத்துட்டு போயிருந்திருக்கணும். இல்ல நீங்க இங்க மறந்து வச்சுட்டு போனதை பார்த்துட்டு உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போயிருக்கணும். அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க. டேய் மச்சான், நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா? அதெல்லாம் கேட்டேன் சாமி, அவர் பைய எடுக்கலன்னு சொன்னாரு. அப்படின்னா வேற யார் எடுத்திருப்பா? டே சாமி, சேர்ல என் பக்கத்துல ஆதரோட அப்பா தான் இருந்தாரு. ஒருவேளை அவரு பைய பாத்துட்டு எடுத்துட்டு போயிருப்பாரோ? அதுக்கும் சான்ஸ் இருக்கு. நீ ஆதரிக்கு ஃபோன் பண்ணி பேசு. என்ன மச்சான், ஆதரோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா. ஒண்ணு பண்ணலாம், நேரா ஆதர வீட்டுக்கே போய் பார்க்கலாம். சரி மச்சான். சார், நீங்களும் கொஞ்சம் தேடி பாருங்க. பை கிடைச்சா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா சார்? பில் போடுறப்ப என் செல் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். பணம் கிடைச்சா உடனே கால் சரிங்க சார். சரிங்க சார், போயிட்டு வாங்க. ஏ மனோகரி, உன் மனசுல இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆதிரை கல்யாணத்துல ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்றது தானே உன் நோக்கம்? ஐயோ, என்னங்க நீங்க நாக்கில் இப்படி நரம்பே இல்லாம பேசி என் மேல பழிய போடுறீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே. என்ன தப்பு பண்ணியா? நீ பண்ணது எல்லாமே தப்பு தானே. 1 லட்சம் ரூபாய்க்கு கல்யாண புடவை எடுக்கணும் பிரச்சனை பண்ணி, அது தப்பு இல்ல? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? நான் என்னமோ எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் நம்ம பொண்ணுக்கு தானே எடுத்திருக்கேன். அதுல என்னங்க தப்பு இருக்கு? என் பொண்ணே அந்த வேலைக்கு புடவை வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன தேவை? வண்டி கிடக்கு.